இசையும் கதையும். நம்பிக்கை துரோகம். எழுதியவர் பாலா பாலேஷ். இசையும் கதையும் நிகழ்ச்சியை கேட்கவென வானொலிக்கருகே காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பு வணக்கங்கள். அன்பு உறவுகளே, இன்றைய இசையும் கதையும் நிகழ்ச்சிக்காக பிரதியை தயாரித்து அனுப்பியிருக்கின்றார் பாலா பாலேஷ். உறவுகளே, நீங்களும் இசையும் கதையும் நிகழ்ச்சிக்காக பிரதிகளை தயாரித்து அனுப்பலாம். அவ்வாறாயின் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். உங்களது பிரதிகள் 30 நிமிடங்களுக்கு மேற்படாமல் இருக்க வேண்டும். அத்துடன் பொருத்தமான இடங்களில் பொருத்தமான 4 பாடல்களை தெரிவு செய்து அனுப்பினால் போதுமானதாக இருக்கும். உங்களது பிரதிகள் எமது ஒலிபரப்புக்கு ஏற்றதாக அமைந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களது பிரதிகளையும் நாம் எமது ஒலிபரப்பில் இணைத்துக் கொள்வோம். இனி பாலா பாலேஷின் நம்பிக்கை துரோகம் இசையும் கதையும் கேட்போம். இரவு முழுவதும் தூக்கமின்றி அழுது களைத்து போனாள் நிஷா. அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சம்பவம் அவளை அப்படியே உருக்குலைத்து விட்டது. அவளின் நம்பிக்கைகள், கனவுகள், எதிர்கால வாழ்க்கை எல்லாமே நொறுங்கி போய்விட்டன. அதிலிருந்து எப்படி மீள்வது என வேதனையோடு படுத்தவள்தான். திடீரென விழுத்த போது நேரம் அதிகாலை 3 மணி. மனம் படபடத்தது. யாருடன் கதைப்பது, என்ன செய்வது, எதுவுமே தோன்றாதவளாக கண்ணீர் வழிய படுக்கையிலே கிடந்தாள். எவ்வளவு நேரம் அப்படியே கிடந்தாளோ அவளுக்கே தெரியாது. அப்போதுதான் அக்கா அக்கா என்று அவளின் தம்பி சிவாவின் குரல் கேட்டது. திடுக்கிட்டு எழுந்தாள். ஓம் மாறன் என்று பதில் கூறிவிட்டு நேரத்தை பார்த்தாள். நேரம் காலை 8 மணி. ஆம், வழமையாக இந்த நேரத்திற்கு அவள் அலுவலகத்திற்கு தயாராக இருப்பாள். ஆனால் இன்று மனதின் சோர்வு உடலையும் ஆக்கிரமிக்க வழமையான அவளது சுறுசுறுப்பு மறைந்து போனது. அரைக்கதவை திறந்து வெளியே வந்தபோது எல்லோருமே அவளை வித்தியாசமாக பார்த்தார்கள். என்னக்கா, கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு, அழுதனியே? கவலையோடு கேட்ட தம்பியிடம், இல்லையடா, சரியான தலையழி என்று ஒரு பொய்யை சொன்னாள். அப்போ இன்றைக்கு நீ ஆஃபீஸுக்கு போக வேண்டாம், மெயிலில் லீவண்டு எழுதி போடும் என்றான் அவன். அம்மா பதறியபடி வந்தாள். என்ன நிஷா, ஏன் ஏன் இப்போ உனக்கு என்ன பெயர்? அம்மாவை கட்டிப்பிடித்து கதறி அழ வேண்டும் போலிருந்தது நிஷாவுக்கு. ஆனால் தன்னில் உயிரையை வைத்திருக்கும் அவர்கள் தாங்க மாட்டார்கள் என எண்ணிய போது கண்கள் கலங்கின. ஒன்றுமில்லையம்மா, சும்மா ஒரு சாதாரணமான ஒரு தலையிடி தான், வேறு ஒன்றுமில்லை. நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்கம்மா, அது தலையிடி, அது கொஞ்ச நேரத்தில் சரியாக போகும் என்றாள் நிஷா. அன்று முக்கியமாக அலுவலகம் செல்ல வேண்டும் என்பதனால். ஆனாலும் அவளால் அவனை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அப்போது அவனுடைய தம்பி அங்கே இருந்த வானொலியை இயக்கிவிட்டான். அந்த நேரத்தில் அவளுக்கு ஏற்றால் போல் அந்த பாடல். அதை நினைத்த போது அவளுக்கு தன் மீது கோபமாக வந்தது. ஒரு வாரம் புறப்பட்டவளை தம்பி மோட்டார் சைக்கிளிலே கொண்டு வந்து ஒருவாறு அவளை இறக்கிவிட்டான். தம்பியின் மோட்டார் சைக்கிளிலே இருந்து கொண்டு வந்தபோது அவனிடம் அவள் நிறைய பேச வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் இருந்தாலும் அவளுக்கு பேச வரவில்லை. தம்பி அவளை அலுவலகத்தில் இறக்கிவிட்டான். அலுவலகத்திற்குள் நுழைந்தவள் யாருடனும் எதுவும் பேசாது தன் வேலையில் முழு கவனத்தையும் செலுத்தியிருந்தாள். அவளுடன் வேலை செய்யும் உமா அவள் அருகே மெதுவாக வந்தாள். வந்து
அவளிடம் எப்படி பேசுவது என்ற தயக்கம் ஒரு புறம் அவளுக்கு இருந்தாலும் அதனையும் தாண்டி நிஷா என்ன மாதிரி எப்படி இருக்கிற என்ற போது அவளுக்கும் அதே பொய்யைத்தான் சொன்னாள். மனதை தீட்டி ஒருநிலைப்படுத்தி கொண்டு வேலையில் ஈடுபட்டவளை இடைமறித்தது அந்த குரல். அந்த குரலை கேட்டபோதே நிஷாவுக்கு ஆத்திரமாக வந்தது. ஆனாலும் நிமிர்ந்து பார்க்காமல் வேலையிலே மூழ்கினாள். அப்போது அவளது மேலாளர் அழைப்பதாக தொலைபேசி தகவல் வரவே எழுந்து சென்றாள். ஒன்றின் பின் ஒன்றாக ஏராளமான வேலைகள். ஒப்புதலுக்காக அவள் அவற்றையெல்லாம் அந்த வேலைகளையெல்லாம் ஒப்புக்கொள்ள வைத்தாள். உதவிக்கு ஒரு வேலை உங்களுக்கு உதவிக்காரன் தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆளை எடுங்கோண்டு. உதவிக்கு அவள் யாரை எடுப்பது என்று கேட்டவிடம் வேண்டாம் நான் தனியவே செய்கிறேன் என்று மறுத்துவிட்டாள் நிஷா. குமாரின் நிராகரிப்பின் விளைவு அவளுக்கு யாருடனும் எதையும் பகிர்ந்து கொள்ள இடம் கொடுக்கவில்லை. இதுவரை காலமும் அவளின் எந்த செயலையும் மீறாதவன், அவளுக்காகவே எவ்வளவு விடயங்களிலே தன்னை மாற்றியவன் இப்போது மட்டும் எப்படி? நினைக்கவே மிகவும் கஷ்டமாக இருந்தது அவளுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. மனம் நினைவுகளில் மூழ்கியது. அந்த அலுவலகத்திற்கு முதலாக அவள் சென்ற நாள் எல்லோருமே மிக அன்பாகவும் உற்சாகமாகவும் அவளை வரவேற்றனர். குடும்பம் மாதிரி ஒரு உறவு. உண்மையிலேயே நிஷா அதனை எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. வேலை அனைவரும் ஒன்றாக இருந்து, அதாவது வேலை வேளைகளிலே அனைவரும் ஒன்றாக இருந்து மதிய உணவை பங்கிட்டு உண்பதும் தேநீர் தயாரிப்பதும் ஒரே சந்தோஷமாகத்தான் அந்த நாட்கள் கழிந்தன. அப்போது அந்த நேரத்திலே அவள் மனதிலே ஒரு பாடல், அந்த பாடல் உதித்தது. அலுவலகத்தின் தேவைக்கேற்ப ஆழணியும் பெருகியது. ஏதோ அந்நியப்பட்ட உணர்வு அவளுக்கு. ஆனாலும் குமார் அவளுடன் நெருக்கமாகவே இருந்தான். இருவரும் தங்களுக்குள்ள நேசத்தை வளர்த்து பின் காதல் பரிமாற மிக மகிழ்ச்சியாக இருந்தாள் நிஷா. அப்போதுதான் அவள் வாழ்விலே ஒரு திருப்பு முனையாக இருந்தது அந்த செய்தி. நிஷாவின் பாபா நிஷாவை வெளிநாட்டிற்கு எடுக்கும் முயற்சி. நிஷா ஒரேடியாக மறுத்தாள். காரணம், அம்மா அப்பாவுக்கு வேறு பெண் பிள்ளைகள் இல்லை. எனவே அவர்களுடைய அந்த இறுதி காலத்தில் அவர்களுக்கு அவள்தான் துணையாக இருப்பாள். எனவே அந்த துணையை விட்டுவிட்டு அவள் செல்ல விரும்பவில்லை. ஆனால் அவளால் குமாரை பிரிந்து செல்ல முடியவில்லை என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் அவள் அதனை துறக்க தயங்கினாள். அந்த நிஷாவின் பிறந்த நாள். அலுவலகத்தில் எல்லோருமே கேக் வெட்டி கொண்டாடினார்கள். குமாரம் அவளுக்கு பரிசாக அழகிய கைக்கடிகாரமும் ஒரு சேலையும் கொடுத்தான். நிஷாவின் வீட்டாருக்கும் குமாரை தன்னோடு பணிபுரிபவன் என வீட்டிற்கழைத்து அறிமுகப்படுத்தி இருந்தவள். அவனை வீட்டிற்கழைத்தது அவள் செய்த தவறாக ஆனது. நிஷாவின் வீட்டுக்காரருக்கு இருந்த அந்த வீட்டிலேயே இருந்த ரம்யா குமாரின் கண்ணில் பட்டாள். நிஷாவின் வீட்டுக்கருகேதான் ரம்யாவும் இருந்தாள். அவன் அங்கே வருகின்ற அந்த நேரத்தில் தான் அவரின் கண்ணில் அவன் பட்டாள். ஆனால் அவளுக்கு நிஷா குமார் காதல் கதை தெரியாதிருந்தது. குமாருக்கும் அவளின் அழகு சலனத்தை ஏற்படுத்தி இருந்தது. நிஷாவை தேடி குமார் போகும் போதெல்லாம் தன் வீட்டு ஜன்னலினூடாக அவளை பார்த்தாள் ரம்யா. அவனும் பார்த்து சிரிப்பான். ஆனால் இது எதுவும் அறியாத நிஷா
தன் மீதுள்ள காதலால் தான் குமார் வருவதாக எண்ணினாள். ஒரு நாள் குமார் நிஷாவை தேடி வந்தபோது நிஷா வீட்டார திருமணம் ஒன்றிற்கு சென்றிருந்தனர். அதுவே அவனுக்கு சாதகமாக அமைந்துவிட்டது. ரம்யா அவனிடம் வந்து அவர்கள் திருமண வீட்டிற்கு சென்ற விடயத்தை கூறியது மட்டுமல்லாமல் தன் வீட்டிற்கு அவனை அழைத்துச் சென்றாள். இவ்வாறு ஆரம்பித்த உறவு இறுதியிலே நிஷாவிடமிருந்து விலகி ரம்யாவுடன் சேரும் அளவுக்கு ஐக்கியமாக இறுகியது. ஆரம்பத்தில் இதை அறியாத நிஷா அதனை தெரிந்து கொண்ட போது எரிமலையானாள். குமாருடன் முரண்பட்டாள். ஆனால் குமாரோ தனக்கு அப்படியொரு எண்ணமே இல்லை என வாதாடினான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உண்மைகள் புரியத் தொடங்கின. அப்போது நிஷா அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நிஷா மௌனமாக விலகினாள். தனக்குள்ளேயே அழுது கொண்டாள். அவளுடைய ஆறுயிர் தோழியுமாதான் அவளுக்கு ஆறுதலாக விருந்து தேற்றினாள். நினைவுகளில் மூழ்கியிருந்த நிஷா அருகிலே மீண்டும் தம் கடமையிலே கவனத்தை செலுத்தினாள். அவளின் திறமை, அவளின் வேலைக்கான அவளது அர்ப்பணிப்பு, இவை அனைத்துமே அலுவலகத்தில் அவளுக்கு ஒரு தனி மதிப்பை கொடுத்திருந்தது. ஆம், வேலையின் நேர்த்தியும் அவளை அந்த அலுவலகத்திற்கு பொறுப்பானவர்களை நியமிக்கும் அளவிற்கு முன்னேறினாள். ஒன்றின் தாக்கம் மற்றொன்றினால் முன்னேற்றமாகியது. இயன்றவரை அவள் இப்போது மாறிவிட்டாள். அப்போது அவளது அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையிலே அலுவலகத்தில் இருந்த எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த யாரோ தேடிக்கொண்டிருந்த ஒரு பாடல் அப்போது அவள் காதுகளுக்குள் வீழ்ந்தது. ஆனாலும் ஏனியருடன் பழகும் போது மிகவும் அவதானமாகவே இருந்தாள். அன்று காலை ரம்யாவின் அம்மா கையில் அழைப்பதனுடன் அவள் வீட்டிற்கு வந்தார். வாங்க நீ என்ன காட்டோட என்ற நிஷாவிடம் ரம்யா சொல்லி இல்லை, அவளுக்கு கல்யாணமோ? இல்லையேண்டி, ரம்யா எனக்கு சொல்லில்லை என்றாள். ஆஹா என்றவாறு அழைப்பிதழை நீட்டினார். வாங்கிய நிஷா பிரித்து பார்த்தாள். மணமகன் என்ற இடத்தில் ஷேகர் லண்டன் என்று எழுதியிருந்தது. நிமிர்ந்த நிஷாவிடம் வலிய வந்த சம்பந்தம், நல்ல படியன், ரம்யாவுக்கும் பிடிச்சிட்டது. படியன் வந்து நிற்க தான் அதிலே அவர் போகிறதுக்குள்ளே செய்யலாம்ன்ற தான் அவசரமாக செய்கிறோம். இப்போ எனக்கு வேலை கணக்கு இருக்கு பிள்ளை, நான் போட்டு வாரன் என்றபடி விடைபெற்றாள் ஆன்டி. ஏமாற்றத்தின் வேதனை என்பது தனக்கு வரும்போதுதான் அருமை புரியும் என எண்ணிய நிஷா குமாருக்காக அனுதாபப்பட்டாள். அப்போது நேர்கள் இதுவரை நம்பிக்கை துரோகம் இசையும் கதையும் கேட்டீர்கள். இன்றைய இசையும் கதையும் நிகழ்ச்சிக்காக பிரதியை தயாரித்து அனுப்பியிருந்தவர் பாலா பாலேஷ். அன்புறவுகளே, இசையும் கதையும் நிகழ்ச்சிக்காக நீங்களும் பிரதிகளை தயாரித்து அனுப்பலாம். அவ்வாறாயின் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். உங்களது பிரதிகள் 30 நிமிடங்களுக்கு மேற்படாமல் பொருத்தமான இடங்களில் பொருத்தமான 4 பாடல்களை தெரிவு செய்து அனுப்பினால் போதுமானதாக இருக்கும். உங்களது பிரதிகள் எமது ஒலிபரப்புக்கு ஏற்றதாக அமைந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களது பிரதிகளையும் எமது ஒலிபரப்பில் இணைத்துக் கொள்வோம். நல்லது அன்புறவுகளே, இத்துடன் இவ்வாறு இசையும் கதையும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இசையும் கதையும் நிகழ்ச்சியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்பவர் உங்கள் அன்பறிவிப்பாளர் லாரன்ஸ். நன்றி, வணக்கம்.